எல்லாருக்கும் ஏஜே ஃபேமிலியோட அன்பான வணக்கம். இன்னைக்கு நான் ரொம்ப ஈஸியாக கோதுமை மாவு வச்சு போண்டா செய்யற ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்காகவே ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கு. அது அந்த கப்புக்கு ஒரு 200 கிராம் வரும். அந்த ஒரு கப்பு 200 கிராம் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கு. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இட்லி மாவு எடுத்திருக்கு. அப்புறம் கொத்தமல்லி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கு. அது கொஞ்சம் ஒரு பிடி அளவுக்கு வரும். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் இதே இந்த சின்ன சின்னதாக இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சிருக்கு. ஒரு சின்ன துண்டு இஞ்சி ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கு. ஒரே ஒரு பச்சை மிளகா தான் எடுத்திருக்கு. அதுவும் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கு. சோடா மாவு அது நமக்கு தேவை இருந்தால் மட்டும் போட்டுக்கோங்க. அது போடணும்னு அவசியம் கிடையாது. நான் கொஞ்சம் போடுறதுக்கு எடுத்திருக்கு. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட போகிறேன். அப்புறம் உப்பு தேவைக்கேற்ற உப்பு, தயிர் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கு. இவ்வளவுதான் நமக்கு இதுக்கு தேவையான பொருட்கள். ஃபர்ஸ்ட் ஒரு கிளீனான பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம கட் பண்ணி வச்சிருந்தல வெங்காயம் அது போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கொஞ்சம் உப்பு போட போறேன். போட்டுட்டு இது 3 சேர்த்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடலாம். கை வச்சு கூட மிக்ஸ் பண்ணலாம். கை வச்சு கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவாங்க. இது வெங்காயத்தில் உப்பு நல்லா இதெல்லாம் உப்பு நல்ல போல கொஞ்சம் மிக்ஸ் ஆகும். ஃபர்ஸ்டே நம்ம இப்படி பண்ணியால பாருங்க, நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. வெங்காயம், பச்சை மிளகு, கொத்தமல்லி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா கோதுமை மாவு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூடவே இட்லி மாவு எடுத்து வச்சிருந்தால அது ஊத்திக்கோங்க. நீங்க கை வச்சு கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வீடியோக்காக தான் இந்த மாதிரி விஸ்கில மிக்ஸ் பண்ணி காட்டுறேன். கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். லாஸ்ட் கை வச்சு தான் மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா தயிர் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கு. அப்புறம் தேவையான உப்பு கொஞ்சம் கூட, ஃபர்ஸ்ட் கொஞ்சம் உப்பு தான் போட்டிருக்கு. கொஞ்சம் கூட உப்பு போட்டுக்கலாம். தேவைக்கு நம்ம பார்த்து போட்டுக்கலாம் உப்பு. நான் கை வச்சு தான் மிக்ஸ் பண்ண போறேன். நல்லா எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகணும். கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி பிசைஞ்சு நல்லா கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு ஒரு சப்பாத்தி மாவிൻ്റെ அந்த ஒரு கன்சிஸ்டன்சி வருவല്ല അതുവരെ நல்லா பிசைஞ்சு சுடு தண்ணி தான் ஊற்றிருக்கேன். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது சோடா மாவு. ഞാൻ கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி நல்லா அது கரைச்சிட்டு மாவில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கரைஞ்சி அதுக்குள்ள ஊற்றிக்கலாம். ஊற்றி மிக்ஸ் பண்ணி நம்ம சப்பாத்தி மாவும் கொஞ்சம் கூட தண்ணி வேணும். சப்பாத்தி மாவு எடுக்குவല്ല, அதை விட நம்ம வடையெல்லாம் செய்யணும் அது ஒரு கன்சிஸ்டன்சி வருவല്ല, அந்த அளவுக்கு நல்லா பண்ணி எடுக்கலாம். பாருங்க, இந்த கன்சிஸ்டன்சி வந்ததும் நம்ம ஒரு 1/2 hour ஒரு 15 நிமிஷம் இல்லைங்க 1/2 மணி நேரம் அப்படியே ஒரு மூடி போட்டு கொஞ்ச நேரம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம போண்டா செய்யலாம். மூடி போட்டு அப்படியே இருக்கட்டும். ஒரு 1/2 மணி நேரம் இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து செய்யலாம். 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம திறந்து பார்த்துக்கலாம். பாருங்க,
நல்ல சாஃப்டாக இருக்கு மாவு. நம்ம போண்டா செய்யலாம் வாங்க. ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சு நம்ம தேவையான எண்ணெய் ஊற்றிருக்கு. போண்டா செய்யறதுக்கு தேவையான எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. கொஞ்சம் தண்ணியில் கை முக்கிட்டு அதுக்கப்புறமா மாவுல இருந்து சின்ன சின்னதாக உருண்டையாக போட்டு வறுத்தெடுத்துக்கலாம். ரொம்ப பெருசா போடலைங்க, கொஞ்சம் சின்ன சின்னதும் போட்டிருக்கேன். ரொம்ப பெருசா போட்டோம்னா கொஞ்சம் வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். ஃப்ளேம் கொஞ்சம் மீடியத்துக்கு லோவுக்கு நடுவில் வச்சிருக்கேன். ரொம்ப ஜாஸ்தி வேண்டாம், மீடியம் வேண்டாம், அதை விட கொஞ்சம் கீழே வச்சுக்கோங்க. இந்த மாதிரியே நம்ம எல்லா மாவுல செஞ்சு போண்டா செஞ்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரி குட்டி குட்டியாக போட்டாச்சு வேகட்டும், அப்புறம் அடுத்த போடலாம். பாருங்க நம்ம போண்டா ரெடி ஆயிடுச்சு. பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ எடுத்துக்கலாம். நல்லா வறுத்து முடிஞ்சு வந்துடுச்சு. பாருங்க அதை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெண்டாவது போட்டல அந்த போண்டாயும் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க அது அதை விட கொஞ்சம் பெருசாக தான் போட்டுருக்கு. ரொம்ப குட்டி இல்லை, இது நல்லா வந்துச்சு. அது நம்ம எடுத்துக்கலாம். எல்லாரும் இந்த ரெசிபி பார்த்து கண்டிப்பா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.